வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின த ஓல்ட் விமென் அண்ட் த கவ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவல் பப்ளிஷ் ஆன வருஷம் 1960. இந்த நாவலோட சப்டைட்டில் கௌரி. இந்த நாவலில் அவர் இந்தியாவில் பெண்கள் எவ்வளோ கொடுமைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இதில் எழுதியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டாக, யாரையும் எதிர்த்து பேசாத, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு பெண். அவள் எப்படி பின்னாடி தன்னுடைய உரிமைகளுக்காக நிற்கிறா, சுயமாக வாழணும்னு விரும்புகிறா அப்படின்றது தான் இந்த கதை. இதில் வர கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா கௌரி, இவங்க தான் இந்த கதையோடைய முக்கிய கதாபாத்திரம். இவங்க ஒரு ஏழ்மையான, கல்வி அறிவு இல்லாத அனாதையான பெண். அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய அங்கிளான அம்ரு, ஆண்டான லக்ஷ்மியோட அவங்க பிப்லன் காலன்ற ஒரு கிராமத்தில், அது ஹிமாலயாஸோடைய அடிவாரத்தில் இருக்குது, அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இறந்துட்டதுனால அவருடைய அங்கிளோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க அங்கிள் அம்ருவுக்கு என்னென்னா, இவ அதிர்ஷ்டம் இல்லாதவ அப்படின்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி அவர் ரொம்ப பேராசை பிடிச்சவர். அவருக்கு கௌரி மேலே எந்த பாசம்லாம் கிடையாது. பஞ்சின்ற ஒருத்தர், அவர் சோட்டா பிப்லான் கிட்ட வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் ஒரு விவசாயி. அவருக்குன்னு ஒரு 1.5 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் இருக்குது. இவரும் ஒரு அனாதை தான். ஏன்னா அவர் பிறக்கும் போதே அவரோட அப்பா அம்மா இறந்துட்டதுனால இவரும் அவருடைய அங்கிளான மூலாராம், ஆண்டான கேசரி கிட்ட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கேசரியை தான் தலைப்பில் த ஓல்ட் விமென்னு ஆனந்த் வச்சுருக்காரு. கேசரிக்கு குழந்தையே இல்லை. அவங்களுக்கு என்னென்னா பஞ்சு மேலே பயங்கரமான ஒரு ஆசை இருக்குது. அதனால் அவங்களுடைய கணவர் மூலாராம் இல்லாத போதெல்லாம் பஞ்சுக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. தாமோதர் பஞ்சியோட நெருங்கிய நண்பர். அந்த ஊரில் ராக்கின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இந்த பிரசவம்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கல்வி அறிவுலாம் இல்லை. ஆனால் அவங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆம்பளை டாக்டருக்கெல்லாம் போகாதீங்க, ஆம்பளைங்களாம் தொடக்கூடாது, அதனால் நானே உங்களுக்கு பிரசவம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் செத் ஜெய் ராம்தாஸ். இவருக்கு 60 வயசு. இவர் வட்டிக்கு கணக்கு கொடுக்குறாரு. இவர் பிப்லான் கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோஷியாப்பூர்ன்ற டவுனில் வாழறாரு. 60 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு மனைவியும் இல்லாததுனால மற்ற பெண்கள் மேலே அவர் ஒரு மாதிரி கெட்ட எண்ணத்தோடு தான் பழகுவார். அடுத்தது டாக்டர் மகேந்திரா. இவர் ஒரு இளன் டாக்டர். இவர் ஹோஷியாப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர் பட்ரான் இருக்கார். இவர் ஒரு கரப்டான லெக்சரஸ் மேன், அதாவது கெட்ட குணங்கள் உள்ள ஒரு ஆள். இவர் டாக்டர் மகேந்திராவுக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப பின்படுத்தப்பட்ட மூட நம்பிக்கைகளும் நிறைந்த கிராமங்களான பிப்லான் கான் அப்புறம் சோட்டா பிலான்ற இடத்துல தான். இதெல்லாம் ஹோஷியாப்பூர் ஸ்மால் டவுன் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது. கௌரிக்கு 17 வயசு ஆகுது. ரொம்ப அமைதியான, ரொம்ப டீசெண்டாக, யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. இவ அவங்களுடைய அங்கிளான அம்ரு, ஆண்டான லக்ஷ்மியோட பிப்லான் கானில் வாழ்ந்துட்டுருக்காங்க. லக்ஷ்மிக்கு கௌரியை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு 17 வயசு ஆகிட்டதுனால அவளுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் திருமணம் செய்கிற அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை. ஏழ்மையான நிலைமையில் தான் இவங்க இருக்காங்க. அம்ரு ஒரு பேராசை பிடிச்ச ஒரு மனுஷன். அவருக்கு கௌரிக்கெலாம் செலவு பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவர் கிடையாது. ஆனால் லக்ஷ்மி என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை, நம்ம தான் அவளை வளர்த்துட்டு வரோம், அவளுக்கு வயசாயிடுச்சு, நம்ம அவளுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும், போய் பாருங்கன்னு சொன்னதுனால அவர் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனை தேடிட்டு இருக்காங்க. அவர் எதிர்பார்த்த மாதிரியே பஞ்சின்ற ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அவங்க ஊர். அங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த சோட்டா பிலான் கிராமத்தில் இவங்க அந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. பஞ்சியும் கௌரி மாதிரியே அப்பா அம்மா இல்லாதவர் தான். அவர் பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டதுனால அவருடைய அங்கிளான மூலாராம், ஆண்டான கேசரியோடு அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. வழக்கமாக அந்த கல்யாணம் அவங்க ட்ரெடிஷ்னல் படி நடக்குது. பஞ்சி எப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான, வலுவான ஒரு ஆண். ஆனால் ஆண் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ஆண். இவரை பொறுத்த வரைக்கும் டௌரியெல்லாம் எதுவும் அவர் மனைவி கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்கல. அதனால தான் கல்யாணமும் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கும் வசதியாக இருந்தது. ஏன்னா இப்போ கௌரியோடைய அங்கிளுக்கும் அவளுக்கு பைசாலாம் செலவு பண்ணுறதுல விருப்பம் இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவினா என்னென்னா, ராத்திரியில் நம்மளை அரவணைக்கணும், காலையில் நம்மக்கிட்ட உதவாங்கணும், வீட்டை அழகுபடுத்தணும், அதே சமயத்தில் வயலில் நம்ம கூட கடுமையாக உழைக்கணும். இதுதான் அவருடைய மனைவி கிட்டேருந்து அவர் எதிர்பார்க்குறது.
அவருக்குன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, 2 மாடுங்களும் இருக்குது. இப்போ கௌரிக்கு திருமணம்னு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, இங்கே இருக்கிற மாதிரி கஷ்டம்லாம் இருக்காதுன்னு நினச்சின்னு வரா. ஆனால் அங்கே வந்தோடனே முதல் நாள் ராத்திரியிலேயே வந்து பஞ்சியோட நடவடிக்கைகள்லாம் வந்து அவளுடைய கனவை வந்து கலைச்சிடுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கௌரி வந்து கேசரியை பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா கேசரி எப்படின்னா அவளுக்கு மாமியார் முறை வரும். ஏன்னா அவங்க வந்து இவருடைய ஆண்ட்டு. ஆனால் வந்து அவங்க இவ மேலே பொறாமையை பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே பஞ்சு மேலே ஒரு ஆசை இருக்குது. அதனால் கௌரி வந்து இவங்களுக்கு போட்டியாக வந்துட்ட மாதிரி, அவங்க இல்லைன்னா பஞ்சு எப்படியும் வந்து நம்ம வழியை கொண்டு வரலாம்னு நினச்சிருக்காங்க. இங்கே என்ன ஆகிடுதுன்னா கேசரி வந்து கௌரி பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்து அதில் குறை கண்டுபிடிச்சி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க எது சொன்னாலும் கௌரி அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் அங்கே இருக்குது. இப்போ கௌரி வந்து அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துறது மாத்திரம் இல்லாமல் எல்லார் முன்னாடி அந்த ஊரில் எல்லாருக்கிட்டேயும் வந்து அவளை வந்து அதாவது கெட்ட நடவடிக்கையில் இருந்த பொண்ணு அங்கே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து கௌரி வந்து எவ்வளோ பொறுத்து எதுவுமே பேசாமல் எல்லாம் இருந்தாலும் அவளால் வந்து இவங்களை எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா இவங்க வேண்டு செய்கிறாங்க, அது கௌரி ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கல. அவனை நினைக்கிறான்னா, நான் ஏதாவது எதிர்த்து பேசிட்டேன், ஏதாவது கேட்டுட்டேன்னா உங்கள் அம்மா சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வாயை மூடி அவங்க எது சொன்னாலும் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா இவங்க அப்பா ஒரு கழுதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா பொறுக்க முடியாமல் அவங்க கேசரி கையில் ஏன் இந்த மாதிரிலாம் என்னை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. உடனே கேசரி வந்து பஞ்சு கையில் வந்து என்னை வந்து இப்படி பேசிட்டா அப்படி இப்படின்னு மாதிரி அதிகப்படியாக சொன்னதுனால அவன் என்ன பண்ணிடுறான்னா கௌரியை வந்து கேசரி எதிர்க்கே போட்டு அடிச்சிடறான். இது கௌரிக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அன்றைக்கி ராத்திரி வந்து அவங்க நெருக்கமாக இருக்கும் போது கௌரி இதை ஒரு சாதகமாக வச்சுட்டு பஞ்சுக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி கேசரி சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னை அடிக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றா. ஆனால் அந்த நெருக்கமான நிலைமையில் கூட அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு கணவனுக்கு வந்து மனைவியை அடிக்கிற எல்லா உரிமையும் இருக்குது, அதையெல்லாம் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா கடுமையான பஞ்சம் அந்த இடத்துல வருது. அது மாத்திரம் இல்லாமல் பஞ்சியோட 2 மாடுகளும் வந்து நோய்வாய்ப்பட்டுடுது. கேசரிக்கு இது ரொம்ப நல்ல சாதகமான சூழ்நிலை ஆகிடுது. அவள் என்ன சொல்லிடுறா, கௌரி வந்த நேரம் தான் அதெல்லாம் ஆகுது, அவள் ஒரு துரதிருஷ்டம் பிடிச்சவ, அவளால் தான் இது வரைக்கும் இல்லாத ஒரு பஞ்சம் இங்கே வந்திருக்கு, மாடுங்களுக்கும் பாரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதனால கௌரி தான் வந்து இந்த ஊருக்கே வந்து கெட்ட ஒரு சகுனமாக அமைஞ்சிருக்கான்னு. பஞ்சிக்கு சாதாரணமாக இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி கூட கேசரி இந்த மாதிரிலாம் எதாவது சொன்னால் கூட அவளை வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பார். ஆனால் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அவரோட மனசையும் இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் வந்து பாதிக்குது. ஒருவேளை கௌரி தான் துரதிருஷ்டம் பிடிச்சவளோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஒரு மனசில் வருது. இந்த நேரத்தில் தான் கௌரி வந்து கர்ப்பமாயிடுறாங்க. இது இன்னும் கேசரிக்கு வந்து பொறாமை அதிகமாக படுத்துது. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்னும் மோசமாக நடந்துக்கிறாங்க வீட்டில். இதை பார்த்த மூலராம் வேண்டாம், இப்படியே இருந்தால் அவருக்கு புரியுது கேசரி வந்து ரொம்ப மோசமாக கௌரிட்டு நடந்துக்கிறான்னு. அதனால் அவங்க வீட்டை வந்து 2ஆக பிரிச்சுட்டு பஞ்சுக்கிட்ட நீ உன் பொண்டாட்டியோட உன்னுடைய பகுதியில் இருந்துக்கோ, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் கேசரி என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து அங்கே போய் பஞ்சுக்கிட்ட பேசி பஞ்சியோட மனசை வந்து கௌரிக்கு எதிராக வந்து திருப்பிகிட்டே இருப்பாள். கௌரியை வந்து கேவலமாக பேசிக்கிட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாள். இப்போ இந்த பஞ்சம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ பஞ்சிக்கையில் வந்து வயலில் வந்து விதைக்கிறதுக்கு விதை நெல்லும் இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு தானியம் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது கௌரி என்ன பண்ணுறான்னா அவள் காதில் இருக்கிற அந்த தங்க கம்மலை கொடுத்து அதை விற்று வயலுக்கும் வீட்டுக்கும் வாங்கிட்டு வர சொல்கிறான். பஞ்சிக்கு ஒரு நெருங்கிய நண்பர் தாமோதர் இருக்கார். அவர் ரொம்ப ரொம்ப மூட நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இந்த மாதிரி பஞ்சம் வந்ததே இல்லை, கௌரி வந்துட்டு அப்புறம் தான் இந்த அளவுக்கு பஞ்சம் இருக்குது, அதனால் கௌரியோட ஜாதகத்தை கூட நான் போய் ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போக 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 எல்லாம் இதே மாதிரி பேசுகிறதுனால பஞ்சியம் வந்து ஒருவேளை கௌரி தான் வந்து இந்த துரதிருஷ்டம் பிடிச்சவளுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாரு, அடிக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியில் போகணே சொல்லிடுறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் கௌரி திரும்பி அவளுடைய மாமாவும் ஆண்ட்டுக்கிட்டையும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. லக்ஷ்மிக்கு வந்து அமருவை பார்த்தோன்னா ரொம்ப பாவமாகிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி இந்த பொண்ணு கஷ்டப்படுதே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அம்ரு எப்படின்னா இந்த பண ஆசை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்.
அவரை பொறுத்த வரைக்கும் கௌரி வந்து முதல்ல வந்து அவங்க அப்பா அம்மா சாகிறதுக்கு காரணம் இப்போ வந்து போன இடத்துலையும் வந்து கணவர் வீட்லேயும் வந்து அவளுடைய துரதிருஷ்டம்தான் அங்கே வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு, இவளை வீட்டில் வச்சுக்க வேணாம், அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. லக்ஷ்மிக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து கௌரிக்கு கணவரும் இருக்கார், அவங்களுக்குள்ள விவாகரத்தும் ஆகலை, எதுக்காக இவர் வந்து கௌரிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்றத யோசிக்கிறார். அதோடு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஜெயராம் தாஸ் கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கோம், அவர் வந்து நம்ம பணத்தை வந்து வட்டியோடு திருப்பி தரலைன்னா நம்ம வீடெல்லாம் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லும் போது தான் லக்ஷ்மிக்கு புரிஞ்சிடுது இந்த மாதிரி அம்ரு வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயத்தில் போகிறாருன்னு. ஆனால் அவங்க தடுக்க முடியல. கௌரி கிட்ட வந்து இன்னொரு திருமணத்தை பேசும்போது அவங்க சொல்லிடுறாங்க, இல்லை என்னால் இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்கனவே திருமணம் ஆயாச்சு, எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் வேணாம் அப்படின்னு வந்து அவங்க கௌரி வந்து திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. கௌரியோட மனசை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அம்ரு, சரி பண கஷ்டம் இருக்குது, அதனால் நீ ஜெயராம் தாஸோட வீட்டில் போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வா, நம்ம கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, அம்ருவும் லக்ஷ்மியும் வந்து ராம்தாஸ் கிட்ட வந்து கௌரியை விற்றுருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க அவர்கிட்டேருந்து. இது வந்து கௌரிக்கு தெரியாது. இந்த ராம்தாஸ் எப்படின்னா, அவருக்கு வந்து மனைவி இல்லை, 60 வயசாகுது, அவர் வந்து ஒரு பெண் மோகம் பிடிச்ச ஒரு ஆள். இப்போ கௌரி வந்து அவர் வீட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து அவகிட்ட ரொம்ப இனிமையாக பேசி, நீ இங்கேயே இருந்துடு, நீ வீட்டு வேலைலாம் செய்ய வேணான்னு எனக்கு மனைவியாக இருன்னு போது கௌரிக்கு அவருடைய எண்ணம் புரிஞ்சிடுது. அவள் வந்து முழுசாக மறுக்கிறா. அங்கேருந்து போக பார்க்கும்போது இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அவளை வந்து ஒரு அறையில் பூட்டிட்டு அந்த அறையை பூட்டிடுறாரு. என் ஆசைக்கு நீ இணங்கி தான் ஆகணும், எல்லாம் அவனை வெளியில் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் நடத்துகிறது டாக்டர் மகேந்திரா. டாக்டர் மகேந்திராவுக்கு பக்கத்து அந்த வீட்டிலேருந்து ஏதோ சத்தம் வரலாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு புரிஞ்சிடுது ஏதோ ஒரு பொண்ணுடைய குரல்லாம் கேட்குதுன்னு. அதனால் அவர் அங்கே வந்து பார்த்தாருன்னா, கௌரி வந்து அந்த ரூமில் வந்து பூட்டி வச்சுருக்காரு. அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு ஜெயராம்தாஸ் என்ன மாதிரி செய்ய பார்த்துருக்காருன்னு. ஜெயராம்தாஸும் ஒத்துக்கிறாரு அவர் என்ன செய்ய பார்த்தாருன்னு. அதுக்கப்புறம் டாக்டர் மகேந்திராவோட அவரால் பேச முடியாமல் வேறு ஏதாவது வம்பில் மாட்டி அவர் எங்கேயாவது நம்மளை வந்து ஜெயிலில் வந்து போட்டுடுவாரோ, போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரோன்றதுனால அவர் கௌரியை வந்து டாக்டர் மகேந்திராவோட அனுப்பிச்சிடுறாரு. டாக்டர் மகேந்திரா வந்து கௌரி அவரோட ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போகிறாரு. கௌரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலே இருந்துன்னு அங்கே வந்து வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நர்சிங் பண்ண கற்றுக்குறாங்க. கௌரி வந்து நல்ல அழகான ஒரு இளம்பெண். இப்போ வேறு அவங்க ப்ரெக்னன்சியோடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால இன்னமும் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு நாள் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் பத்ரா, அவர் வந்து டாக்டர் மகேந்திராவோட அசிஸ்டண்ட்டு. அவர் வந்து கௌரியை தனியாக டார்மெண்ட்ரியில் பார்த்த உடனே அவரால் வந்து அவள் அழகில் ஒரு கவரப்பட்டு தன்னை அடக்க முடியாமல் அவளை வந்து ரேப் பண்ண பார்க்குறாரு. கௌரி வந்து கத்தி எப்படியோ தடுக்க பார்க்குறா. அந்த போராட்டத்தில் அவளுக்கு வந்து அந்த கர்ப்பம் வந்து கலைஞ்சிடுது. அவளோட குரலை கேட்டு மற்ற பேஷண்ட்ஸ்லாம் அங்கே வந்து அவளை காப்பாற்றுறாங்க. இதை பார்த்து டாக்டர் மகேந்திரா, சரி நீ உன் கணவர்கிட்டயே போயிடுமான்னு சொல்லிவிட்டு அவளை வந்து சோட்டா பிப்லானுக்கு அமுச்சு வச்சுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவளுக்கு தேவையான சிகிச்சை, அவளுக்கு வந்து இப்போ கர்ப்பம் கலைஞ்சது இல்லையா, அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் அவர் பார்த்து தான் அனுப்புகிறாரு. இங்கே சோட்டா பிப்லானும் பஞ்சிக்கு வந்து கௌரி இல்லாமல் வாழவே முடியல. அப்போ தான் உணர்றான் அவனுக்கு வந்து கௌரி மேலே வந்து நல்ல அன்பு இருக்குன்னு. இப்போ அவள் இல்லாமல் அவள் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கை வந்து வெறுமையாக இருக்கிறதுனால சரி நம்மளே போய் அவளை அழைச்சின்னு வரணும்னு நினைக்கும் போது தான் அவளே திரும்பி வந்தோடனே அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அவள் சொல்கிறது மாதிரி குழந்தை வந்து கலைஞ்சிடுச்சின்னு சொல்லும் போது அவர் வந்து சரி பரவாயில்லை, அதாவது வருத்தம் இருக்குது, ஆனால் வந்து அதை ஏற்றுக்கிறான். ஆனால் கௌரி வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம ரேப் பண்ணும் போது தான் அந்த போராட்டம் தான் கலைஞ்சிது அப்படின்னு சொல்லாமல் இருந்துடுறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் பஞ்சியால் அதை ஒத்துக்க முடியாதுன்னு. இப்போ கேசரி வந்து கௌரியை பார்த்த உடனே அவள் வந்து திரும்பி பஞ்சு வீட்டுக்கு வந்து எதையா ஒன்று செய்ய பார்க்குறா. ஆனால் பஞ்சு வந்து இனிமேலுக்கு இங்கே வராத, எங்கள் குடும்பத்தில் தலையிடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதை பார்த்தோன்னே கௌரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பஞ்சு நல்லா மாறியிருக்கான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் அவளுக்கு. அதே சமயத்தில் அவள் எதிர்க்கே கேசரி கிட்ட பஞ்சு வந்து இனிமேலுக்கு இங்கே வராது, எங்கள் குடும்பத்து விஷயத்தில் தலையிடான்னு சொன்னது கேசரிக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. எப்படியாவது வந்து நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இந்த கிராமம் முழுக்க போய் அவள் சொல்கிறா, கௌரி வந்து ஒரு நடத்த கெட்டவ, திருப்பி வந்து இந்த ஊரை வந்து
பாழ்பணத்தை தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கௌரி வந்து சேத்தோட ஹோஷியாப்பூரில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் கூடலாம் இருந்துட்டு தான் இங்கே வந்திருக்கான்ற மாதிரி கௌரியை பற்றி ரொம்ப கேவலமாக அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து பஞ்சிகாத்துக்கும் வருது. ஆனால் வந்து இல்லை, எனக்கு என் கௌரி பற்றி தெரியுன்ற மாதிரி இருந்துடுறான். ஆனாலும் வந்து எல்லாரும் திரும்பி பேச 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 அவன் மனசுக்குள்ளேயும் வந்து என்னடா எல்லாருமே பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவன் நண்பரை ஒரு வாட்டி பார்க்க போகிறான். தாமோதரம் நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இவன்கிட்ட சொன்ன உடனே பஞ்சி ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். அப்போ தாமோதர் கேட்குறான், அப்போ உங்ககிட்ட உண்மையாக தான் இருக்கான்னு நீ நினைக்கிறியான்னு சொல்லும் போது பஞ்சியால் பதில் சொல்ல முடியல. இந்த நேரத்தில் தான் கேசரி என்ன பண்ணுறா, அந்த ஊரில் வந்து பிரசவம் பார்க்கக்கூடிய பெண்மணியான ராக்கியை கூப்பிட்டு, பஞ்சுக்கு இந்த மாதிரி கர்ப்பம் கலைஞ்சிடுச்சு, நீ போய் அவகிட்ட பேசி எப்படி கலைஞ்சதெல்லாம் கேட்டுன்னு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவளுக்கு என்னென்னா, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நம்ம வந்து ராக்கி மூலமாக பஞ்சியை இது கௌரியை பற்றி கேள்விப்பட்டு எதையாவது ஒன்று சொல்லி பஞ்சியை வந்து கௌரிக்கு எதிராக மாற்றணும் அப்படின்றது தான். அது மாத்திரம் இல்லாமல் கிராமம் முழுக்க கௌரியை பற்றி கேவலமாக பேசணுன்றது தான். ராக்கியும் சரின்னு சொல்லிட்டு பஞ்சு வீட்டுக்கு வர. ஆனால் கௌரி வந்து அவளை இல்லை என்னை ஏற்கனவே டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டிய மாத்திரைலாம் கொடுத்துட்டாங்க, அதனால் நீ ஒன்றும் என்னை பார்க்க தேவையில்லை, நான் வந்து டாக்டர் மகேந்திரா அவருடைய ஹாஸ்பிட்டலில் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கேயே எனக்கு பார்த்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ராக்கிக்கு வந்து அது ரொம்ப கேவலமாகிடுது. அதனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா எல்லார்கிட்டேயும் போய் பஞ்சியோடைய மனைவி வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து தொட்டு கூட பார்க்க விடலை, ஏன்னா அவள் உடம்பை வந்து அங்கே இருக்க டவுனில் இருக்கக்கூடிய ஆண் டாக்டர்லாம் தொட்டிருக்காங்க, அதனால் அவளுக்கு வந்து நான் பார்க்குறது பிடிக்கலன்ற மாதிரி ஒரு செய்தியை பரப்புகிறான். இது வந்து பஞ்சிக்கு அதில் விழுந்து அவனுக்கு கௌரி மேலே ரொம்ப கோவம் வந்துட்டு கௌரிக்கிட்ட வந்து கேட்குறான். கௌரிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஆனால் நான் என்றைக்குமே உங்ககிட்ட உண்மையாக தான் இருந்திருக்கேன்னு சொல்லும் போது பஞ்சி சொல்கிறான், இல்லை இனிமேல் நான் உன்னை நம்ப முடியாது, நீ என்னுடைய மூக்கை அறுத்துட்ட, நீ வந்து பிப்லாக்கான்லன்னு வந்த ஒரு கேவலமான ஜென்மம், எதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சந்தோஷமும் ஒரு வளமும் எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அதாவது ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு நடத்த கெட்டவன்ற மாதிரி பேசுகிறான். ஆனால் இப்போ பழைய கௌரி இல்லை. கௌரியை வந்து முன்ன இருந்த மாதிரி நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ஒரு பசு மாடு மாதிரி அடங்கி போகிற பொண்ணு இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் இப்போ நிறைய பார்த்துட்டா. அவளுடைய அங்கிள் அண்ட் ஆண்டி வந்து அவளை வந்து ஒரு 60 வயசு ஆளுக்கு விற்றுருக்காங்க. அவளை வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரேப் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ கெட்டது இருக்கோ அதே மாதிரி உலகத்தில் நல்லதும் இருக்குது அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டாக்டர் மகேந்திரா வந்து அவளுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அடைக்கலம் கொடுத்து அவளை கௌரவமாக நடத்தி அவளை ஒரு நர்ஸ் மாதிரி அங்கே பணிபுரிய வச்சுருக்காரு. அதனால் அவள் வந்து இப்போ முடிவு பண்ணிட்டா, இனிமேலுக்கும் நம்ம வந்து இந்த கொடுமைகள்லாம் இதுக்கு மேலே எடுத்துக்க முடியாதுன்னு. பஞ்சி வந்து அவளை கேவலமாக பேசிக்கிட்டு அவங்க அம்மாவை பற்றியும் கேவலமாக பேசும்போது அவள் என்ன சொல்லிடுறான்னா, இதுதான் இதுக்கு மேலே நான் பேசினேன் சொல்லிவிட்டு, அப்போ நான் ஒரு சாபம்னா நான் போயிடுறேன், ஆனால் நீ இதுக்கு மேலே உன் கையை என் மேலே ஓங்குனீன்னா நான் திருப்பி அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பஞ்சியோட வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு அவளுக்கு நல்லா தெரியும் திரும்பி மாமா மாமி வீட்டுக்கு போக முடியாதுன்னு. அதனால் அவள் நேராக டாக்டர் மகேந்திரா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே நர்ஸ்க்கான ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு நம்மளே சுயமாக சம்பாரித்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவோடு போயிடா. இது மூலமாக ஆனந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்களுக்கு கண்டிப்பாக கல்வி அறிவும் சுயமாக வந்து அவங்க வந்து வேலையும் செய்யணும், அவங்க சொந்த காலில் அவங்க நிற்கணும் அப்படின்ற கருத்து தான் இந்த கதை மூலமாக அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.